ஸ்டேஷன் மாஸ்டர் ஜெயிலுக்கு வந்துடுறாரு. ஜெயிலுக்கு வந்ததும் அவருடைய வேலையும் அவர் விட்டு போயிடுது. அவங்க குடும்பமும் அவர் விட்டு போயிடுறாங்க. இவரு ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறாரு, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி என்னோட 12 நாள் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த 3 மாசத்துக்கு எந்த காந்த கொண்டு போய் பேச மாட்டேன் அப்படின்னு விஷயம் கரெக்டா இருக்காரு. அதே நேரத்துல இந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 500-600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சுவாமி ராமாவுடைய குருவும் ஒரு தியானம் பண்றாங்க ஒரு குகையில உட்காந்து. அப்போ அவருடைய குரு சுவாமி ராமனுடைய குரு வந்து சிரிக்கிறாரு. சிரிக்கும்போது ராமா கேக்குறாரு, எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றவன் ஜெயில இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, ஜெயில இருக்கிற பார்த்து சிரிக்கிறேன்னு சொல்லும்போது, நான் அவனை பார்த்து சிரிக்கல, இந்த உலகத்தை பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. உடனே என்ன பண்ற, ஸ்டேஷன் மாஸ்டரை அடுத்த நாள் வந்து கோர்ட்டு கூட்டு போறாங்க. கோர்ட்டு கூட்டு போய் நீதிபதி கேட்கிறாரு, உங்க தரப்புல இருந்து வாதாட யாருக்குன்னு சொல்லிக்கோ. இல்ல யாருமே இல்ல, என் தரப்புல நானே வாதாடிக்கிறேன்றாரு. உடனே நீதிபதி இல்ல கண்டிப்பா யாரோ ஒரு ஆளை நியமிச்சு ஆகுன்னு சொல்லும்போது, இவரு மாட்டேன், நான் எந்த காலத்தும் பொய் சொல்ல மாட்டேன், அது நானே வாதாடிக்கிறேன் அப்படின்றாரு. உடனே நீதிபதி என்ன பண்றாரு, சரி பிரேக்னு சொல்லிட்டு பிரேக் விட்டுட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து என்ன அறையில பார்க்க சொல்லுன்னு சொல்றாரு. அவரும் போயிட்டு நீதிபதியோட ரூம்ல போய் பாக்குறாரு.